கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த நாளில் நாம் பார்க்க போகக்கூடிய தேவ செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேயிங் இன் த ஸ்பிரிட், அதாவது பரிசுத்த ஆவியில் ஜெபிப்பது எப்படி அப்படின்ட்டு, பரிசுத்த ஆவியினால் ஜெபிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. நீங்க பரிசுத்த ஆவியினால் ஜெபிப்பது எப்படிங்கிறத குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, அல்லது பரிசுத்த ஆவியினால் ஜெபிப்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, அப்போ உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். இப்போ நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். நீங்கள் பல மணி நேரம் ஜெபித்து பெற முடியாத விடுதலையை, ஆசீர்வாதத்தை, அற்புதங்களை நிச்சயமாக நீங்கள் ஆவியினால் ஜெபிப்பதின் மூலமாக, பரிசுத்த ஆவியினால் ஜெபிப்பதின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நீங்க பரிசுத்த ஆவியினால் ஜெபிப்பது எப்படி என்பதை குறித்து, பிரேயிங் இன் த ஸ்பிரிட் அப்படின்னா என்ன, பிரேயிங் இன் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா என்னங்கிறத குறித்து நீங்க இந்த நாள்ல அறிந்து கொள்ளுகிறதற்கு ஆயத்தமாகுங்கள். ஒருத்தர் யாருமே மெசேஜ்ல கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையில் பாருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். நம்முடைய ஜெப வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினால் ஜெபிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நாம் ஜெபிக்கும் போது, நாம் நம்முடைய சொந்த மொழியில தமிழ்ல நாம் ஜெபிக்கிறத விட பரிசுத்த ஆவியில் நாம் ஜெபிக்கும் போது ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளாக, ஆழமான ஆவிக்குரிய மண்டலத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். பரிசுத்த ஆவியில் நிறைந்து நாம் பரிசுத்த ஆவியினால் ஜெபிப்பது அப்படிங்கிறது என்னன்னா, நாம் அந்நிய பாஷைகளில் ஜெபிப்பது. அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கும் போது நாம் ஆழமான ஆவிக்குரிய மண்டலத்திற்குள் நாம் கடந்து செல்கிறோம். அடுத்தடுத்த ஆவி மண்டலங்களுக்குள் கடந்து போய் ஆவிக்குரிய வாழ்வின் உயர்ந்த நிலைக்குள், அந்த உயர்பட்ச நிலைக்குள் நாம் கடந்து போகிறோம். அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அறிவை சார்ந்து கொள்றது கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலை, பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலை சார்ந்து கொண்டு ஜெபிப்பதுதான் அந்நிய பாஷையில் ஜெபிப்பது. முதல்ல நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க ஏதோ நீங்களா ஜெபிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சில நிமிடங்கள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய அறிவையோ மூளையையோ உங்களுடைய வார்த்தைகளையோ நீங்கள் சார்ந்து கொள்ளாமல் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல், பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலை சார்ந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க முடியும். இப்ப நிறைய சர்ச்சஸ்ல அந்நிய பாஷையில ஜெபிக்கிறத குறித்து அல்லது அந்நிய பாஷையை குறித்து அவங்க கற்பிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. அந்நிய பாஷையை குறித்து அவங்களுக்கே தெரியாது. அந்த அனுபவம் அவர்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் அந்நிய பாஷையை குறித்து அவர்களுக்கு தெரியாது. யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கான்ட்ரவர்சியல் டாபிக்ஸ் இருக்கு. அந்நிய பாஷை இருக்குதா இல்லையா, இப்ப இவங்க பேசுறதெல்லாம் அந்நிய பாஷை தானா இல்லையா, இப்படி பல டாபிக்ல பல வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவ செய்திகளை, அதற்கு வேதத்துல பல வசனங்களை எடுத்து ஆதாரமாக பயன்படுத்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்க அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து போகாத போது அவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. அப்ப அதையெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளாமல், கண்டுகொள்ளாமல், நீங்க அந்நிய பாஷையை விசுவாசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் அந்த அனுபவத்திற்குள் கடந்து போகிற போது ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆழமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். வேதத்தின் வெளிப்பாடுகள் உங்களுக்கு மிக தெளிவாக ஆழமான வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு அதிகமாய் நீங்கள் அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் நீங்கள் ஆண்டவரோடு கூட, தேவ ஆவியானவரோடு நெருங்குகிறீர்கள். நீங்கள் பிதாவாகிய தேவனோடு நெருங்குகிறீர்கள். இயேசுவோடு கூட நெருக்கமான ஒரு ஐக்கியமும் உறவும் உண்டாகிறது. அப்பொழுது உங்களுக்கு ஆழமான வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆவி, ஆத்மா மற்றும் சரீரம் கட்டி எழுப்பப்படுகிறது. உங்கள் ஆவி மனிதன் கட்டி எழுப்பப்படுகிறான். அந்நிய பாஷைகளில் பேசுகிற போது நீங்க உங்க ஆவி மனிதன் கட்டி எழுப்பப்படுகிறான். அதாவது அடுத்தடுத்த கட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக கடந்து போகும்படிக்கு உங்க ஆவி மனிதன் கட்டி எழுப்பப்படுகிறான். அதாவது உங்க ஆவி மனிதன், அதாவது நீங்க ஒரு 5.5 அடி அல்லது 6 அடி ஒரு மனிதனாக நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்க சரீரம். உங்க சரீர மனிதன் 5.5 அடி 6 அடியா இருக்கிறான். ஆனா நீங்க சாதாரணமாய் ஜெபிக்கிறவர்களாக, சாதாரணமாய் வேதத்தை வாசிக்கிறவர்களாக, சாதாரணமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு நார்மல் கிறிஸ்டியனா இருக்கும் போது உங்க ஆவி மனிதன் அந்த 5.5 அடி 6 அடியா இருக்கிறது இல்ல, அது ஒரு 10 அடியாவோ 15 அடியாவோ 20 அடியாவோ கூட இருக்கலாம். அது ஒரு கற்பனை. அப்படி நான்
ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு 15 அடி 20 அடியா இருக்கலாம். ஆனால் நீங்க அந்நிய பாஷைகளில் ஆவியில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது, ஆவியில் ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை பழகுகிற போது, அந்நிய பாஷைகளில் நீங்கள் ஜெபிக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்க ஆவி மனிதன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, எப்படி தேவாதி தேவன் வானத்துக்கும் பூமிக்குமாக, வானம் என சிங்காசனம் பூமி என் பாதப்படி என்று சொல்லி அவர் எப்படி வானத்துக்கும் பூமிக்குமாக இருக்கிறாரோ, அது மாதிரி உங்களுடைய ஆவி மனிதனும் என்ன ஆகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேன்மேலும் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். உங்க ஆவி மனிதனுடைய வளர்ச்சி கட்டுக்கடங்காத ஒரு வளர்ச்சியாக, அது கிறிஸ்துவை போன்ற ஒரு வளர்ச்சியாக மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளவு அதிகமாய் ஆவியில நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்துமா மற்றும் உங்கள் சரீரம் கட்டி எழுப்பப்படும். அதிகமாய் நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுகிற போது உங்கள் ஆத்துமாவில் இருக்கக்கூடிய உங்க சிந்தை அது தேவ சிந்தனையாக மாறும். உங்களுடைய சித்தம், உங்களுடைய தீர்மானிக்கக்கூடிய தன்மை தான் சித்தம். நல்லதை தீர்மானிக்கிறது, கெட்டதை தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானிக்கக்கூடிய தன்மையை கர்த்தருடைய கரங்களுக்குள் கடந்து வந்துவிடும். அப்போ நமக்குள்ள ஆவியின் சிந்தை உண்டாகிறது. எவ்வளவு அதிகமாய் அந்நிய பாஷைகளில் நீங்கள் பேசி ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வேதத்தையும் நீங்கள் வாசிக்கிற போது அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆத்துமாவில் இருக்கக்கூடிய சிந்தை மறுரூபமாகிறது. உங்களுடைய சிந்தை கட்டி எழுப்பப்படுகிறது. உங்களுடைய சித்தம், அது உங்களுடைய தீர்மானிக்கக்கூடிய திறன் மாற்றம் அடைகிறது. அதே போல உங்களுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் தேவத்தரமாக நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். எவ்வளவு அதிகமாய் நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீர்களோ அதே நேரத்தில் அதிகமாய் நீங்கள் வேதத்தையும் வாசிக்கும் போது அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஆழமான வெளிப்பாடுகள் வருகிறது. அந்த வெளிப்பாடுகளின் நிமித்தமாக உங்களுடைய ஆவி கட்டி எழுப்பப்படுகிறது, ஆத்துமா கட்டி எழுப்பப்படுகிறது மற்றும் உங்களுடைய சரீரம் கட்டி எழுப்பப்படுகிறது. இளைப்பாறுகள் தருகிற பாஷை அந்நிய பாஷை என்று வேதம் சொல்லுகிறது. இது பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவின் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், அந்நிய பாஷையில் பேசுவது என்பது அது இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல் தருகிற பாஷை தான் அந்நிய பாஷை என்று வேதம் சொல்லுகிறது. இளைப்படைந்தவனுக்கு அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. அப்போ உங்க சரீரம், நீங்கள் அந்நிய பாஷையில் பேச 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 உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்கள் விலகுகிறது. நீங்க அந்நிய பாஷையில் பேச 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 உங்கள் சரீரத்தில் சுகமும் ஆரோக்கியமும் பெருகுகிறது. அதனால உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இவை நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசும்போது கட்டி எழுப்பப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அவர் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தான் அவர் எப்பொழுதும் ஜெபித்தார். அவர் மிக கடினமான வேதனையான காலங்கள்ல எல்லாம் அவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ அங்க வேதத்துல தெளிவா அவர் அந்நிய பாஷை பேசினார்னு சொல்லப்படல. ஆனா அப்போஸ்தலர் நாட்களில் இருந்து பல இடங்களில் அதற்கான ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இயேசுவும் அந்நிய பாஷையில் பேசினார் என்றே நாம் சொல்ல வேண்டும். அவர் ஆவியில் நிரம்பி அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் அந்நிய பாஷையிலும் அவர் பேசி ஜெபித்தார். அவருடைய கடினமான சூழ்நிலைகள், வேதனையான காலகட்டங்களில் எல்லாம் அவர் ஜெபிக்கிற போது அவர் ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட அந்நிய பாஷையில் ஜெபித்தார். ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை நாம் உணரும் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, மிகவும் சக்தி வாய்ந்த காரியங்கள்ல ஒண்ணு ஆவியினால் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு ஜெபிப்பது. இப்போ அந்த பிரேயிங் இன் தி ஸ்பிரிட், அதாவது பரிசுத்த ஆவியினால் ஜெபிப்பது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிப்பது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை உணர்கிற நேரங்கள். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு துக்கம் உங்களுக்கு, ஒரு அந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த போராட்டமும் இருக்காது, ஆனா ஒரு இனம் புரியாத ஒரு துக்கம் உண்டாகிறதை போல நீங்க உணர்வீர்கள். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குகிறதான ஒரு துக்கம். அப்போ ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். அந்த நேரத்துல நீங்க போய் உட்கார்ந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா, எங்கேயோ யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணிக்க போறவங்களுக்காக ஆவியானவர் கதறி அப்படியே பெருமூச்சுக்களோடு கூட அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். அப்ப அந்த மனிதனுடைய அந்த மரணம் தடுத்து நிறுத்தப்படும், அந்த மனிதன் அவன் தடுக்கப்படுவான். இப்படித்தான் நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஜெபித்து கொண்டு இருந்த நான் சாதாரணமாய் அறையில இருந்த போது என்ன நடந்ததுன்னா, எனக்குள்ள ஒரு துக்க உணர்வு உண்டாகி நான் என்ன ஒரு மாதிரி ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள கிரீவ் ஆகிறாரே, அவர் நமக்குள்ள அவர் துக்கப்படுகிறாரே, நாம் இப்ப போய் ஜெபிக்க வேண்டும்னு சொல்லி ஆவியில் உந்தப்பட்டு நான் போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஜெபிக்கிற போது பாத்தீங்க அப்படின்னா, அந்நிய பாஷைகளில் பேசி பேசி ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு கூட விண்ணப்பம்
பண்ண ஆரம்பித்தார். அப்படி அந்நிய பாஷைகள்ல அவர் ஆவியானவர், நாம பேசுற பாஷை தான் தமிழ், ஆவியானவர் பேசுகிற பாஷை அந்நிய பாஷை. அப்ப அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியத்தை பேசுகிறான். அப்ப ஆவியானவர் தேவனோடு கூட ரகசியத்தை பேச ஆரம்பித்தார். அப்ப என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஏர் கிராஷ். அடுத்த நாள் பேப்பர்ல பார்க்கும்போது, நியூஸ்ல பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஏர் கிராஷ் நடக்க இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு விமான விபத்து நடக்க இருந்தது. ஆனா அந்த விமான விபத்து நடக்காதபடிக்கு அதுல பயணித்த எல்லா பிரயாணிகளும் அவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டு சுகத்தோடு பத்திரத்தோடு கூட பாதுகாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு முறை அதே மாதிரிதான் ஒரு சகோதரன் கரெக்டா எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின போது நாங்க ஜெபிக்க என்னுடைய அறைக்குள் கடந்து போய் அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படி எனக்குள்ள வந்த அந்த உணர்வு, எனக்குள்ள வந்த ஒரு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு துக்கம், அப்படிப்பட்டதான காரியம் எனக்குள் வந்த போது நான் போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஜெபிக்க ஆரம்பித்த போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே எந்த நேரம் நான் ஜெபிக்க போனேனோ, எந்த நேரம் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பெருமூச்சுக்களோடு, அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பித்தாரோ, அந்த நேரத்துலதான் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விபத்திலிருந்து, ஒரு பயங்கரமான ஒரு கோர விபத்திலிருந்து எனக்கு மிகவும் தெரிந்த ஒரு அருமையான சகோதரருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அவரும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அற்பமாய் எண்ணாதிருங்கள். இந்த காரியங்களை குறித்து நீங்கள் சாதாரணமாகவும் என்ன பண்ண வேண்டாம், நீங்க எண்ண வேண்டாம், நீங்கள் அசட்டை பண்ணவும் வேண்டாம். உங்களுக்கு புரியாத காரியங்களை குறித்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணவும் வேண்டாம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியில் நிறைந்து நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி நீங்கள் ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை உணரும் போதெல்லாம், எப்பெல்லாம் திடீர்னு ஜெபிக்கணும்னு ஒரு ஏவுதல் வருகிறதோ அப்பெல்லாம் நீங்க போய் அந்நிய பாஷையில் ஆவியில நிரம்பி நீங்கள் ஜெபிக்கிற போது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு கூட அவர் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிப்பார். அப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறதை நீங்கள் பேச முடியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுகிற போது நீங்கள் பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது. நிறைய பேர் இது ஒரு வாக்குவாதமா இதை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். என்னன்னா, அவங்க அந்நிய பாஷையில பேசும்போது அவங்களுக்கு புரியாதே, அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அந்நிய பாஷையில் பேசவும் வேண்டாம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்நிய பாஷையில் பேசுகிற போது அந்த பேசுகிற வார்த்தைகள் நமக்கு புரியாது. ஆனாலும் நமக்கு புரியல அப்படின்னாலுமே அதுக்காக நாம கூடாது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லல. அந்த காரியங்களை குறித்து நாம் வேறொரு செய்தியில நாம் பார்க்கலாம். இப்ப நீங்க உலகத்தை மாற்ற விரும்பினால், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருந்து வெற்றிகரமான மாற்றங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால், நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்பினால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு கூட ஆவியினாலே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியினாலே நீங்கள் ஜெபம் பண்ணுகிற போது மாற்றங்கள் உண்டாகும். ஒரு ஊழியக்காரரை குறித்து நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த ஊழியக்காரர் என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரம் இருக்கிற தொழிற்சாலையில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே அந்த வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியத்திற்கு கடந்து வந்தார். அப்போ அவர் முழு நேர ஊழியத்திற்கு கடந்து வந்த போது அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். என்ன தீர்மானம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நான் வேலைக்கு போனா நான் 8 மணி நேரம் நான் வேலை செய்வேன். ஆனா நான் இப்போ சும்மா இருக்கிறேன், நான் ஊழியத்திற்காக அர்ப்பணித்து நான் வந்திருக்கிறேன். இப்ப நான் 8 மணி நேரம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும். அப்படி நான் நேரத்தை செலவிடுறதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்த போது அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறார், ஆராதிக்க ஆரம்பிக்கிறார். எல்லாம் பண்ணும்போது அவரால் 8 மணி நேரம் அவரால் ஜெபிக்க முடியல. அவருக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. 1 மாசம் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியல. அப்ப ஆண்டவரிடத்துல ஜெபித்த போது ஆண்டவர் அந்நிய பாஷைகளில் பேசும்படியாக அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ அவர் என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தொடர்ந்து அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பித்தார். மணிக்கணக்கா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த மாதிரி அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பித்தார். அப்படி அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பித்த போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அதற்கப்புறம் அவரு ஒரு கூட்டத்திற்கு கடந்து போனார். கூட்டத்துக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னு வேற யாரோ பேசக்கூடிய ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்க்கு அவர் கடந்து போறாரு. போனா அங்க ஒரு அம்மா காலில் ஆபரேஷன் பண்ணி அந்த ஸ்டீல் பிளேட்
பிளேட் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள கடந்து போகும்போது அவங்க பிளேட் வச்சிருக்கிறது வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கடந்து போகும்போது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு எக்ஸ்ரேல பாக்குற மாதிரி அவருடைய கண்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளேட் வச்சிருக்கிறது அவருடைய கண்களுக்கு தெரியுது. உடனே போய் அந்த அம்மாவை கையை பிடிச்சு தூக்கி இயேசுவின் நாமத்துல எழுந்து நடான்னு சொல்லி அவர் கட்டளையிட்ட போது உடனே வந்து உள்ள இருந்த பிளேட் அது மாயமாய் மறைந்து விட்டது. அதே நேரத்துல அவர் அந்த அம்மா பரிபூர்ணமாய் குணமாகி அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அற்புத சுகமடைந்து எழுந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அவருடைய ஊழியத்தில் தொடர்ந்து அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. அதுதான் சகோதர சகோதரிகளே, என்னுடைய ஊழியத்திலும் கூட நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து கடந்து வந்த போது பல மணி நேரங்கள் சொல்லவே முடியாது, எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் அப்படி ஜெபித்திருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. பல மணி நேரங்கள், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம், 16 மணி நேரம், இப்படியெல்லாம் 12 மணி நேரம், இப்படியெல்லாம் அந்நிய பாஷைகளில் ஜெபித்து தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த காலம் அது. அப்படி ஜெபித்த போது கடந்து செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஏராளமான அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கிறது. குருடர் பார்த்திருக்கிறார்கள், செவிட்டு காதுகள் திறக்கப்பட்டிருக்கு, காதுல செவிப்பறையே இல்லாதவருக்கு காதுல அந்த செவிப்பறை உருவாகி இருக்கு. இது மாதிரி நடக்க முடியாதவர்கள் நடந்திருக்கிறார்கள். கேன்சர் நோய் சுகமாகி இருக்கிறது, எய்ட்ஸ் நோயாளிகள் சுகமாகி இருக்கிறார்கள். இப்படி உடனடி அற்புதங்கள். யார் எந்த வியாதின்னு சொல்லி வந்தாலும் அவங்க வருஷக்கணக்கா சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, வந்த உடனே அவங்களுடைய வியாதிகள் சுகமாகும். இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்நிய பாஷைகளில் பேசுகிற போது அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடந்தது. அப்போ நாங்கள் அனுபவத்தில் பேசுகிறோம். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள், இப்பொழுது இருக்கிறவர்கள், இப்ப இருக்கிற கிறிஸ்தவங்க பேசுறதெல்லாம் அந்நிய பாஷையா அப்படிங்கிற ஒரு தர்க்கத்தை முன்வைக்கிறார்கள். உலகை நீங்கள் மாற்ற விரும்பினால், பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வெற்றிகரமான மாற்றத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால், உங்கள் வாழ்க்கை மாற விரும்பினால், வல்லமையாய் நீங்கள் ஊழியம் செய்ய விரும்பினால், உங்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் மிகுந்த ஆழமான கூக்குரலோடு கூட பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளில் பேசி ஜெபிக்கிறதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். எபேசியரின் புத்தகம் 6 நாம் பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்கும் போது ஆவியானவரை மட்டுமே நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய மூளையையோ, நம்மளுடைய புத்தியையோ, நம்மளுடைய அறிவையோ நாம் சார்ந்து கொண்டு நம்முடைய சொந்த வார்த்தைகளினால் நாம் ஜெபிக்கிறதில்லை. அதிகமாய் பேசி ஜெபத்தில் அளப்பாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்நிய பாஷையில பேசி நாம் ஜெபித்தோம் அப்படின்னா அந்த வேலைக்கே இடம் இல்லை. அப்ப நாம் பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்கும் போது ஆவியானவரை மட்டுமே வார்த்தைகளுக்கு நாம் சார்ந்து கொள்ளுகிறோம். அப்பொழுது அங்க ஆவியானவர் நம்முடைய இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியரின் புத்தகம் 6:18 நான் வாசிக்கிறேன். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இங்க நாம பார்க்கிறோம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அப்படின்னு நாம பார்க்கிறோம். அப்ப நாம் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். எப்பொழுது? எந்த சமயத்திலும் அப்படின்னா எல்லா நேரத்திலையும் நீங்க ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள் சொல்றாரு. சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, என்ன வேண்டுதல் இருந்தாலும் என்ன விண்ணப்பம் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த காரியங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், பரிசுத்த ஆவியானவரே நான் இப்ப அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன், நீங்க இந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஜெபமாய் மாற்றி இவை எல்லாவற்றையும் பிதாவின் இடத்துல நீ தெரிவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நீங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. அப்படி நீங்க பேச ஆரம்பிக்கிற போது என்ன நடக்கும்னா, முதலில் நீங்க துதிக்கிற அந்நிய பாஷைகளில் பல வகைகள் உண்டு. துதிக்கிற பாஷைகளை பேசுவீர்கள், ஆராதனை பாஷைகளை பேசுவீர்கள். திடீரென்று நீங்க ஆவியில அப்படியே அந்த ஆவிக்குரிய பாடல்களை நீங்கள் ஞான பாடல்கள்னா அந்நிய பாஷையில் பாடுதல், அந்நிய பாஷைகள்ல பாட ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடந்து தேவனை மகிமைப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார், மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார். அப்ப சகல விதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் நீங்க ஆவியினாலே ஜெபம் பண்ண முடியும். அப்படி நீங்க ஆவியில் ஜெபிக்கிறதுங்கிறது அந்நிய பாஷைகளில் ஜெபிப்பது. அதுக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தையும் ஏவுதலையும் மட்டும்தான் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆவியில ஜெபிக்கிறது அப்படின்னா praying in the spirit, praying in the holy spirit அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஆவியில் ஜெபிக்கிறதுங்கிறது அந்நிய பாஷையில் ஜெபிப்பது. அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தையும் அவருடைய ஏவுதலையும் மட்டும் நீங்கள் சார்ந்து
சார்ந்து கொண்டால் போதும். அங்க உங்க மூளைக்கோ உங்களுடைய அறிவுக்கோ உங்களுடைய வாய் வசனிப்புகளுக்கோ இடமே கிடையாது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 14:14 சொல்லுகிறது, எண்ணத்தினாலே நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இங்க பாருங்க, நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால், நான் அந்நிய பாஷையில் நான் பேசுகிற போது ஜெபிக்கிற போது என்ன நடக்குது அப்படின்னா என்னுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. இங்க என்னுடைய சிந்தனையோ என்னுடைய எண்ணங்களோ என்னுடைய வாயின் வார்த்தைகளோ விண்ணப்பம் பண்றது கிடையாது. இங்கே என்னுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. ஆவியில தோன்றுகிற வார்த்தைகள், என் ஆவியில தோன்றுகிற அந்நிய பாஷையின் வார்த்தைகள் என்னுடைய சிந்தனைக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த வார்த்தைகளை, அது தேவனோடு பேசக்கூடிய ரகசியம், தேவ ரகசியம், தேவ ரகசியமான வார்த்தைகள் என்னுடைய ஆவிக்குள்ளாக இருந்து அந்நிய பாஷையாக என் சிந்தனைக்கு கடந்து வருகிறது. அப்படி என் சிந்தனைக்கு கடந்து வருகிற வார்த்தைகளை நான் என் ஆவினாலே நான் பேசுகிறேன். இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அப்ப எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று, இங்க என் ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. என் கருத்து பயனற்றதா இருக்கும். அப்ப என்னுடைய சிந்தனை அது யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கும். அப்போ உங்க சிந்தனையில பலவிதமான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணமாங்கிற எண்ணம் வரும், இன்னும் துணி துவைக்க வேண்டியது இருக்குதுங்கிற எண்ணம் வரும், பாவ சிந்தனைகள் கூட வரலாம். இப்படிப்பட்ட பல விதமான எண்ணங்கள் நமக்குள்ள அலைமோதி கொண்டிருந்தாலும் கூட நாம் ஆவியில் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் கொடுக்கிற பாஷையில் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ உங்களுடைய கருத்து அங்க உங்க சிந்தனை பயனற்றதாகத்தான் இருக்கும். அதை குறித்து நீங்க கவலைப்படாதபடிக்கு நீங்க பாட்டுக்கு அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருங்க. பரிசுத்த ஆவியினால் ஜெபிப்பது அப்படிங்கிறது அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவது. இதுதான் உங்களுடைய மனதில் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்கிறதுனா அந்நிய பாஷையில் ஜெபிப்பது. யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இங்க நம்ம பார்க்கிறோம், பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி நாம் என்ன செய்ய வேண்டும்னு வேதம் கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி யூதாவின் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவது என்பது அந்நிய பாஷையில் ஜெபிப்பது. ஆவியினால் நீங்கள் ஜெபிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம மேல 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 நம்ம வளர்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு அந்நிய பாஷையில ஜெபிக்க கற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அந்நிய பாஷையில ஜெபிக்க கற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படி ஆவியினால் நீங்கள் ஜெபிக்கிற போது ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மேலும் நீங்க வளர்ந்து போய்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்தது, ஜெபத்துல நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கிரியைகளை சார்ந்து கொள்ளக்கூடாது. ஜெபத்தையே நாம் கிரியையாக மாற்றிவிடக் கூடாது. கிரியை அப்படின்னா ஜெபம் என்பதை ஒரு வேலையாக நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அநேகர் ஜெபம் என்பதை ஒரு வேலையாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஜெபம்ங்கிறது என்ன அப்படின்னா, காலையில எழுந்ததும் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அவங்க எல்லாம் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில எழுந்ததும் ரெகுலரா அவங்களுக்கு ஜெபம் பண்ற பழக்கம் இருக்கும். காலையில எழுந்ததும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நைட் படுக்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இடப்பட்ட நேரங்கள்ல ஆண்டவரோடு எந்த விதமான தொடர்புமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவர்ங்கிறது வேற, அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை வேறன்னு சொல்லி அந்த வாழ்க்கை முறையே அவர் பிரிக்கப்பட்டதாக இருக்கும். அப்படி அல்ல, நீங்கள் அனுதினமும் வாழ்கிற காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து திரும்ப அடுத்த நாள் காலையில தூங்கி எழுகிற வரையிலும் அந்த 24 மணி நேரமும் 24/7 அந்த 24 மணி நேரமும் என்னன்னா நீங்க ஆவிக்குரியவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். அப்ப 24 மணி நேரமுமே நீங்கள் தேவனோடு கூட உறவு கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஜெபம் என்பது ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு உறவாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அது ஒரு கிரியையாக இருக்கக்கூடாது. அது ஒரு சட்டமாக நியாயப்பிரமாணமாக நீங்கள் கடைபிடிக்க கூடாது. நான் காலையில கண்டிப்பா நான் ஜெபம் பண்ணிடணும் அப்படின்னா நிறைய நாள் நம்ம ஃபெயில் ஆயிருமோ. அந்த மாதிரி இல்லாம அது ஒரு சட்டமாச்சுன்னா உங்களுக்கு குற்ற உணர்வு வந்துடும். இதை நான் செய்யாம விட்டுட்டனே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வந்துடும். அன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு தீமை நடந்துச்சுன்னா, ஐயோ இன்னைக்கு நான் காலையில ஜெபிக்கல, அதனாலதான் எனக்கு இந்த தீமை நடந்துருச்சு அப்படின்னு தோணும். அப்போ ஜெபத்தை நீங்கள் சட்டமாக்காதபடிக்கு, அதை ஒரு கிரியையாக்காதபடிக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஜெபத்தை நீங்கள் தேவனோடு கூட உள்ள ஒரு உறவாக நீங்கள் செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மூலமா அதனால
அதனால நீங்க ஃபெயிலியர் ஆகக்கூடும். அதனால அது ஒரு நல்ல பழக்கம் தான் அப்படின்னாலும் அதை ஒரு சட்டமாக நீங்க வைத்துக் கொள்ளக்கூடாது, அதை ஒரு கிரியையாக வைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்க எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் கிடைக்குதோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஜெபிக்கக்கூடியதான ஏவுதல் உண்டாகுதோ அப்பொழுதெல்லாம் நீங்க ஜெபிங்க. அப்ப நீங்க இப்ப ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. அப்ப நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியினால் ஜெபிக்கிறது அப்படின்னா நம்முடைய வரம்புகளுக்கும் நம்முடைய பலவீனங்களுக்கும் அப்பால் நம்மை அழைத்து செல்ல ஆண்டவரை அனுமதிக்கிறது. ஆவியில் ஜெபிக்கிறது அப்படின்னா நமக்கு என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கோ, வரம்புகள் இருக்குதோ, நம்மளால இதுதான் செய்ய முடியும், இதுக்கு மேல செய்ய முடியாது, இந்த காரியம் என்னால முடியாது, இந்த காரியம் சக்திக்கு மேற்பட்டது, இப்படிப்பட்டதான நம்முடைய சக்திக்கு மீறின செயல்கள் இருக்குது பாத்தீங்களா, அது அடுத்தது நம்முடைய பலவீனங்கள், இவற்றுக்கு அப்பால் நம்மளை அழைத்து செல்ல ஆண்டவரை அனுமதிக்க கூடியதுதான் இந்த அந்நிய பாஷையில் ஜெபிப்பது. நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது, அதாவது நாம நம்மளுடைய மூளையில நம்மளுடைய அறிவுல சில வட்டங்களை போட்டு வச்சிருப்போம், அல்லது சில கோடு வரைஞ்சு வச்சுக்கிட்டு ஆண்டவர் அந்த பகுதிகளுக்குள்ள வர அனுமதிக்காமையே இருப்போம். நாம சில காரியங்கள், நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன், சில காரியங்கள்ல நாம் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து கிரியை செய்ய முடியாதபடிக்கு சில பகுதிகளை நாமே வெளியிட்டு அடைத்து வைத்திருப்போம். அந்த பகுதிக்குள் ஆண்டவர் நுழையறதுக்கோ அல்லது மற்றவர்கள் நுழையறதுக்கோ நாம் அனுமதிக்க மாட்டோம். ஆனா ஆவியில் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை அறிந்து கொண்டு அவர் ஜெபிக்கிறதுனால அவர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, அந்த நமக்கு நாமே வரைந்து கொண்ட அந்த லிமிடேஷன்ஸ், அந்த கோடுகள், ஆண்டவரே அந்த எல்லைகள், அவை எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து விடுவார். அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, அதை தாண்டி ஆவியானவர் நம்மை அழைத்து செல்லுவார், ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுவார். அப்படி ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுகிற போது அந்த காரியங்கள்ல எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறது, ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. சிலருக்கு சில பகுதிகளில் அவங்க வரைந்து வைத்திருக்கிற கோடுகள், அவங்க சில வரம்புகளை, எல்லைகளை நியமித்து வைத்திருப்பார்கள். சில பலவீனங்கள் அவர்களிடத்தில் காணப்படும். இதனாலேயே ஆசீர்வாதம் வராம போயிட்டு இருக்கோம். அந்த பகுதிகளில் எல்லாம் அதை உடைப்பதற்கு நீங்க ஆவியில ஜெபிக்கிற போது, அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை உடைக்கும்படி விண்ணப்பம் பண்ணுவார். அப்ப அது உடைக்கப்படும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதங்களுக்குள் நடத்தி செல்ல முடியும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார். அதே நேரத்தில் ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, நமக்கு அவர் உதவி செய்கிறார், நம்முடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார். எதுக்காக அப்படின்னா, நாம் என்ன ஜெபம் பண்ணுவது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல, நாம் எவ்வாறு தகுதியோடு கூட ஜெபிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. அப்படி நாம் என்ன வேண்டுகிறது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினால் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆவியானவர் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு அவர் ஜெபம் பண்ணுகிறார். இங்க ஒரு AMPCங்கிற இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, சொல்ல முடியாத ஏக்கங்களோடும் சொல்ல முடியாத உச்சரிப்புகளோடும் ஆழ்ந்த கூக்குரலோடும் நமக்காக அவர், நம் சார்பாக அவர் மன்றாடுகிறார் அப்படின்னு சொல்லுது. அதாவது சொல்ல முடியாத ஏக்கங்களோடும் ஆவியானவர் நமக்காக என்ன செய்கிறார். நம்ம கூட அப்படி ஜெபிக்க மாட்டோம். நாம ஒரு காரியத்துக்காக நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணும், அல்லது ஒரு பலகீனத்திலிருந்து விடுதலையாகணும், ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாகணும் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம கூட சாதாரணமா தான் ஜெபிப்போம். உள்ளத்துல பாரம் இருக்கும், உள்ளத்துல துக்கங்களும் வேதனைகளும் அலைமோதிட்டு இருக்கும். ஆனாலும் கூட நம்மளால கூட அவ்வளவு கிளியரா நம்ம ஜெபிக்க முடியாது. ஆனா ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா, சொல்ல முடியாத ஏக்கத்தோடு நமக்காக ஜெபம் பண்ணுவார். அவர் அதற்கு ஏற்ற விதத்தில் உச்சரிப்புகளை பயன்படுத்தி அவர் ஜெபம் பண்ணுவார். ஆழ்ந்த கூக்குரலோடு கூட, அதாவது அவர் அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுக்கள் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, ஒரு கூக்குரலோடு கூட நமக்காக குரோனிங் பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது குமுறுதல், அதாவது கூக்குரல் இடுதல், அப்படி குமுறி 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 நமக்காக அவர் உருமி குமுறி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஆவியானவர் நமக்காக, நம் சார்பாக அவர் மன்றாடுகிறார். அதனாலதான் சில சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது, நீங்க ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போது நீங்க அப்படியே ஓணு கதறி அழுவீங்க. இந்திய தேசத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது அப்படியே ஓணு கதறி எழுது நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. அது உங்களுடைய சிந்தையிலிருந்து எழும்புவதல்ல, ஆவியானவர் கொடுக்கிற அந்த மனதுருக்கத்தினாலே ஆவியில் நிறைந்து நீங்கள் கதறி எழுது நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். அந்த பாரத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். இப்படிப்பட்ட அந்த குரோனிங் பிரேயர், அந்த கூக்குரலோடு கூட, அந்த
குமுறலோடு கூட அல்லது அந்த உருமுகிற ஒரு பிரேயரோடு கூட அந்த ஜப அனுபவங்களுக்குள்ளாகவும் நாம் கடந்து போக வேண்டும். அது ஒரு உச்சபட்ச ஒரு அனுபவம். அது தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவின் ஐக்கியத்தின் ஒரு உன்னதமான ஒரு நிலை, தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எப்பவும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடியவர். அவர் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை பார்த்துட்டாருன்னா அவர்னால அவ்வளவு மென்மையானவர். அவர் கதறி அழ ஆரம்பித்து விடுவார். எதுக்காகனா அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக. இயலாமையினால் கதறி அழுவது அல்ல, அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக கதறி அழ ஆரம்பித்து விடுவார். அதனால நாம் ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார். நாம் வேண்டுகிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினாலே அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். நமக்காக அவர் சொல்ல முடியாத ஏக்கங்களோடும் கூக்குரலோடும் அவர் மன்றாடி ஜெபிக்கிறார். அப்ப நீங்க ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளில் பேசி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப அந்த காரியங்கள்ல ஒரு பெரிய விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை பார்க்க முடியும். அந்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நீங்க பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், அப்படியே ஒரு தெளிந்த நீரோடைய போல உங்க மனசு மாறிடும். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டதுங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள் எழும்பிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, எதிர்மறையான காரியங்கள் என்ன நடந்தாலும் சரி, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி அந்த தாவீது சொல்லுகிறது போல நீங்க அசைக்கப்படாது இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க விசுவாசம் பெருகிரும். உங்க விசுவாசம் பெருகுகிறதுனால நீங்க அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. இந்த வகை ஜெபத்துல அந்த குரோனிங் பிரேயர், அந்த கூக்குரலிட்டு ஜெபிக்கக்கூடிய, மன்றாடி ஜெபிக்கக்கூடிய, வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு ஜெபிக்கக்கூடிய, அந்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துல நமக்கு தெரியாத அந்நிய பாஷைகள்ல நாம் பேசுகிறோம். ஆவியினால ஜெபிக்கிறது அப்படிங்கிறது அது துக்கத்தையும் அழுகையையும் வெளிப்படுத்தக்கூடிய காரியமாய் கூட மாறும். கதறி தேம்பி கூட நீங்க சில நாட்கள்ல சில மணி நேரங்கள் கூட நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் ஆவியானவருடைய குமுறல், ஆவியானவருடைய அழுகை, ஆவியானவருடைய பாரம், ஆவியானவருடைய மனதுருக்கம். அது வெளிப்படுகிற போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆவியானவர் மனதுருக்கத்தோடு கூட உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆவியானவர் உங்களுக்காக மனதுருகுகிறார். இந்த நேரத்தில் ஆவியானவருடைய மனதுருக்கம் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானவருடைய மனதுருக்கம் இப்பொழுது எழும்பி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எந்த தடையா, எந்த பிரச்சனையா, எந்த போராட்டமாய் இருந்தாலும் சரி, இப்பொழுது ஆவியானவர் அதை மாற்றுகிறார். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே நீங்க இதை கேளுங்க. ஓரா சந்தரா கமாராந்தரா மருந்தரமா ஞாந்தர ஹல்பரா கிரியாந்தர ஹல்பரோ ரியாந்த ஹல்ப மசூனிமா ஞா தியாந்த ஹோ ரியாந்தரகே. இன்றைக்கு உன்னுடைய விடுதலையின் நாள், இன்றைக்கு உன்னுடைய அற்புதத்தின் நாள். ஆவியானவர் உனக்காக இப்பொழுது மன்றாடி கொண்டிருக்கிறார். ரிபூனிமா ஷியாந்தர ஹல்பரே கிரியாந்தர ஹல்பரோ சந்தரா கிரியா மகூனிமா தியாந்த ஹல்போ ரியாந்த ஹல்பரே கிரியாந்தர ஹல்பரே கிரியா. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள், பாவங்கள், போராட்டங்கள், குடும்பத்தில் காணப்படுகிற சண்டைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், ஆண்டவரே பொருளாதார பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் சரி, A to Z இவங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நெருக்கி கொண்டிருக்கிற காரியங்கள், எதை நீர் மாற்ற நினைக்கிறீரோ அந்த பகுதிகளில் இப்பொழுது மாற்றம் கடந்து வந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அருமை சகோதர, அருமை சகோதரி, உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இப்பொழுது ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சத்துருவின் வல்லமைகளும் இல்பொருளாகிறது. கர்த்தர் இப்பொழுது உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியில் ஜெபிப்பது என்பது துக்கம் மற்றும் அழுகையாக உங்களுக்குள் இருந்து வெளிப்படலாம். ஏன்னா உங்களுடைய இருதயம் மனதுருக்கத்தினால் நிறைந்து விடுகிறது. அப்படி உங்க இருதயம் மனதுருக்கத்தினால் நிறைந்து விடுகிறதுனால நீங்க ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற போது அது துக்கமாக, அழுகையாக, கண்ணீராக வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்படுகிற போது அங்க ஆண்டவரே, ஆவியானவரே உங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற போது அங்கே மாற்றம் உண்டாகிறது.
இருக்கிறது. இயேசு அடிக்கடி ஜெபம் செய்கிறார். அவர் கடினமான நேரங்களில் ஜெபம் செய்கிறார். வேதனையான காலங்களில் ஜெபம் செய்கிறார். அப்ப அவர் ஆவியினால் அவர் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அப்படின்னு நாம பார்க்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, என்ன செய்கிறார்னா, தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி என்ன பண்றார்னா பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார், வேண்டுதல் செய்கிறார். இப்போ இதெல்லாமே அவருடைய பயபக்தியினாலே, அவருக்கு உண்டான அந்த பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் மகிமைப்படுத்தப்பட்டதை, உயர்த்தப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ நீங்க இயேசுவே மாம்சத்தில் இருந்த நாட்கள் அவர் அந்நிய பாஷைகளில் ஜெபம் செய்தார். அவர் என்ன செய்தார்? அவர் கூக்குரலிட்டு அவர் அழுகையோடு கூட, அவர் கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட அவர் ஜெபித்தார்னு நாம பார்க்கிறோம். அப்ப அவர் ஜெபித்த போது அந்நிய பாஷைகளில் ஜெபித்தார், அந்நிய பாஷைகளில் கூக்குரலிட்டார், அந்நிய பாஷைகளில் கதறி கண்ணீர் விட்டு அழுதார். அப்படி ஜெபித்த போது அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்களா அழறதில்லை, நீங்களா அழ முயற்சிக்கிறது இல்லை, இது தானாய் நடக்கும். ஆவியானவர் அந்நிய பாஷையில பேசி விண்ணப்பம் பண்ணுகிற போது இந்த விண்ணப்பம் தானாய் நடக்கும். நீங்களா ட்ரை பண்ணாதீங்க, நான் அந்நிய பாஷையில அழுது ஜெபிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க, அல்லது உங்களோட சொந்த பாஷையில அழுது ஜெபிக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் அழுது ஜெபம் பண்ண போறேன், அழுது ஜெபம் பண்ண போறேன். நீங்க அழுது ஜெபம் பண்றது கிரியை. அந்த கிரியையினால உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. உங்களுக்கு தானாகவே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உங்களுக்குள் அந்த மனதுருக்கத்தினாலே கண்ணீர் வர வேண்டும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு மிகவும் வேதனை அடைந்த காலங்களில் பிதாவிடம் ஜெபித்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு மிகுந்த வேதனையோடு கூட பிதாவின் இடத்தில் ஜெபித்த போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் அந்நிய பாஷைகளில் பேசி அவர் கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட அவர் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு கர்த்தர், அவர் பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தத்தை அங்கே நிறைவேற்றினார். ஆண்டவர் பதிலளிக்கக்கூடிய பிரார்த்தனை தான் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது. ஆண்டவருடைய பதில் உங்களுக்கு உடனே வரணும்னா நீங்க அந்நிய பாஷையில் ஜெபியுங்கள். இயேசு வெறுமனே அழல, அவர் ஜெபம் செய்தார். ஜெபம் செய்ததை தான் அவர் ஜெபம் செய்யும் போது, அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது அவருக்கு அழுகை கடந்து வந்தது. இயேசுவும் அப்போஸ்தலராகிய பவுலும் மற்றவர்களுக்காக மனதுருக்கத்தோடு கூட ஜெபித்தார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். மற்றவர்களை பார்க்கும் போது இயேசு மனதுருகினார்னு பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மனதுருகினான்னு சொல்லி பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசுவும் அப்போஸ்தலர்களும் மனதுருகினார்கள். அவர்களுக்குள் அந்த மனதுருக்கம் வர காரணமாய் இருந்தது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறவர்களுடைய இருதயம் கல்லாக இருக்காது. அவர்களுடைய இருதயம் மனதுருக்கம் நிறைந்த இருதயமாக இருக்கும். சின்ன காரியத்துக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிறாரோ அதே மாதிரி நம்முடைய இருதயமும் சென்சிட்டிவா இருக்கும். நம்மளால அசால்ட்டா எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. யோவானின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 32 45 வரையில லாசரு மரித்த காரியங்களை குறித்து சொல்லுகிறது. அப்போ அந்த லாசரு மரித்த போது என்ன நடக்குதுன்னா, இந்த வசனங்களை நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். லாசரு மரித்த போது என்ன நடக்குதுன்னா, மரியாள் இவங்கெல்லாம், மார்த்தாள் எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்ப என்ன, அவர்கள் அழுகிறதை பார்த்த அவர்களோட கூட இருந்த யூதர்களும் அழுகிறார்கள். அதை இயேசு கண்ட போது ஆவியில் கலங்கி துயரமடைந்தார். அவர் மாம்சத்துல இல்ல, வேத வசனம் சொல்லுகிறது அவர் ஆவியில் கலங்கி துயரமடைந்தார். 33ஆம் வசனத்துல நாம் இப்படி பார்க்கிறோம், அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட போது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவர் மாம்சத்துல அழல, மாம்ச பிரகாரமாய் அவங்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஃபீலியோ லவ், அந்த அட்டாச்மெண்ட், மாம்சீகமான அட்டாச்மெண்ட், ஃபீலியோ லவ்னால அவர் அழல. அவர் அந்த அகாப்பே லவ்னால, அந்த தேவத்தரமான அன்பினாலே ஆவியில் கலங்கி துயரமடைந்தார். அவருடைய உணர்வுகளினால் கலங்கி துயரமடையல, ஆவியினால் கலங்கி துயரமடைந்தார் நாம பார்க்கிறோம். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை அவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள், எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். பாருங்க, அப்போ திரும்பவும் அங்க பார்க்கிறோம், அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப
அப்போ இங்க என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இயேசு அவள் அழுகிறதையும் யூதர்கள் அழுகிறதையும் பார்த்து ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார்னு பாக்குறோம். இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அவர் மறுபடியும் அழுதார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தமக்குள்ளே கலங்கினார்னு பாக்குறோம். அப்ப இது எல்லாமே பரிசுத்த ஆவியில் நிறைந்து அவர் பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடியதான அந்த கலக்கத்திற்குள்ளாக, அந்த மனதுருக்கத்திற்குள்ளாக கடந்து வந்தார். அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, மனதுருக்கத்திற்கும் ஜெபத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அதே நேரத்தில் மனதுருக்கத்துக்கும் அற்புதங்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. மனதுருக்கத்துக்கும் சுகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. மனதுருக்கத்துக்கும் ரட்சிப்புக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அப்ப நீங்க ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு, அற்புத அடையாளங்கள் செய்வதற்கு, சுகமாக்குவதற்கு, அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு, இது எல்லாத்துக்கும் மாம்சத்தில் எழும்புகிற ஒரு அழுகை கண்ணீர் அல்ல. உங்கள் ஆவியில் உண்டாகிற அந்த அழுகை, ஆவியில் உண்டாகிற அந்த பெருமூச்சு, அது உங்களுக்குள் இருந்து கடந்து வர வேண்டும். அப்படி வருகிற போது, அப்படி வரத்தக்க விதத்தில் நீங்க அறையில் நீங்கள் அதிகமாய் அந்த குரோனிங் பிரேயர், அந்த பெருமூச்சுக்களோடு கூட ஜெபிக்கிற அந்த ஆவியின் அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிற போது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். அப்போ இயேசு தமக்குள்ளே கலங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு அந்த இடத்துல அங்க ஜெபிக்கிறார். அதுக்கப்புறம் லாசரு உயிரோடு கூட எழும்பினதை நாம் பார்க்கிறோம். அதே போலவே கலாத்தியரின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் பவுல் சொல்கிறார். அப்படின்னா கிறிஸ்து உங்களுக்கு, கலாத்தியர் புறஜாதி ஜனங்கள், புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்களை பார்த்து பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கற்ப வேதனையோடு கூட அந்த கற்ப வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீ எப்படி அந்த வேதனைப்படுவாளோ அந்த அளவுக்கு நான் குரோனிங் பிரேயர் பண்றேன் உங்களுக்காக. நான் அந்த அளவுக்கு நான் அந்த 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 பெருமூச்சுக்களோடு ஜெபிக்கக்கூடிய, அந்த வேதனையோடு ஜெபிக்கக்கூடிய, வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு ஜெபிக்கக்கூடிய அந்த உருமுகிற ஒரு ஜபம், அந்த கூக்குரல் இடுகிற ஒரு ஜபத்தை நான் ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரில் ஜெபிக்கிறது அப்படிங்கிறது நம்மளை வெற்றிக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். பரிசுத்த ஆவியில் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் வெற்றியின் மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி அடைந்து கொண்டே இருக்க முடியும். அதனால் நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க. அதனாலதான் நம்ம திருச்சபையாருக்கு இதை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். எல்லா நேரமும் நீங்க அந்நிய பாஷையில பேசுங்கன்னு கற்றுக் கொடுத்திருக்கோம். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம், 1 மணி நேரம் அப்படி நீங்க அந்நிய பாஷை பேசுங்க. வேலை செய்யும் போது அந்நிய பாஷை பேசுங்க, துவைக்கும் போது அந்நிய பாஷை பேசுங்க, குளிக்கும் போது அந்நிய பாஷை பேசுங்க. இப்படி எல்லா நேரங்களிலும் நீங்க அந்நிய பாஷை பேசுங்கன்னு கற்றுக் கொடுக்கிறோம். அதை நீங்க ஒரு சிலர் செய்கிறீர்கள், ஒரு சிலர் செய்யாமல் இருக்கிறீர்கள். அதை கடைபிடியுங்கள். பரிசுத்த ஆவியானவரில் ஜெபிக்கிறதுங்கிறது உங்களை வெற்றியின் மேல் வெற்றி அடைய செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆவிக்குரிய கருவியாய் இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதமாய் இருக்கிறது. அந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். ரோமர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் நாம் இப்படி வாசிக்கிறோம், எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே அப்படின்னு பவுல் சொல்கிறார். அதாவது அவருடைய சொந்த ஜனமாகிய, உறவுகளாகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள், அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். நாம நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்களுக்காக அப்படி ஒன்னும் பெருசா வேதனைப்படுறதில்ல, அப்படி ஒன்னும் துக்கம் வர்றதில்ல, ஏதோ கொஞ்சம் வருத்தப்படுறோம் அவ்வளவுதானே. வருத்தத்துக்கும் துக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, வருத்தத்துக்கும் மனவேதனைக்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க ரொம்ப ஏதாவது குறும்பு பண்ணாங்கன்னா, அவங்களால நம்ம தாக்கப்பட்டா, நம்ம உபத்திரவத்தை அனுபவித்தா மட்டும்தான் அப்ப மனவேதனை வருது. அந்த மனவேதனை என்ன அப்படின்னா, அவங்களால உபத்திரவத்தை நாம் அனுபவித்ததினால் உண்டான மனவேதனை, அவங்க ரட்சிக்கப்படலையேங்கிற மனவேதனை கிடையாது. அப்ப நாம் அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரட்சிக்கப்படாததுனால எனக்கு மனவேதனை அப்படின்னு நாம் சொல்லுகிறோம். அப்படி அல்ல, இந்த தன்னுடைய உறவுகள், தன்னுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், இவர்கள் ரட்சிக்கப்படாததை பார்க்கிற போது மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் எனக்குள் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்ப இது ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளில் அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு ஜெபிக்கிறவர்களுக்குள் இடைவிடாத மனவேதனை, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக இடைவிடாத
மனவேதனை உண்டாகும், இடைவிடாத துக்கம் உண்டாகும். இந்த அனுபவம் வரும் வரை நீங்கள் விடாப்பிடியாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலில் ஆவியினால் ஜெபிக்கிறதின் மூலமாக நீங்கள் உலகத்தையே மாற்றிவிட முடியும். உங்களுடைய தேசத்தை மாற்றுவது உங்களுடைய கரங்களில் தான் இருக்கிறது. இந்த பட்டணத்தை மாற்றுவது, தமிழ்நாட்டை மாற்றுவது உங்கள் கரங்களில் தான் இருக்கிறது. நீங்கள் ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கிற போது முழு உலகத்தையும் நீங்கள் மாற்ற முடியும். கொரோனா இல்லாத ஒரு உலகமாக மாற்ற முடியும். ரட்சிக்கப்படாதவர்கள் இல்லாத ஒரு உலகமாக மாற்ற முடியும். ஜெபம் வெற்றிக்கான முதல் படியாய் இருக்கிறது. ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம் வெற்றிக்கான ஒரு முதல் படியாய் இருக்கிறது. அதுவே வெற்றிக்கான கடைசி படியாகவும் இருக்கிறது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றிகரமான முயற்சிகளுக்கும் அதுக்கு ஜெபம் தான் அடித்தளமாய் இருக்கிறது. அந்த ஜெபம் சாதாரணமான ஜெபமா இல்லாமல் அசாதாரணமான ஜெபமாக, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபமா, அதுலயுமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு ஜெபிக்கிற அந்த குரோனிங் பிரேயரா, அந்த குக்குரலிட்டு ஜெபிக்கக்கூடியதான அந்த அழுகையும் குக்குரலும் பொங்குகிறதான ஒரு ஜெபமாக உங்களுடைய ஜெபம் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியில் ஜெபிப்பது எப்படி என்று, ஆண்டவரே, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிப்பது என்றால் என்ன, பிரேயிங் இன் தி ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா என்னன்னு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு ஞானத்தையும் ஆவியையும் அருளினது நீங்க தான். அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இந்த அனுபவங்களுக்குள் அருமை பிள்ளைகளை இழுத்து கொண்டு நீர் செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு விரோதமான தடைகள், சத்துருவின் கிரியைகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவியில் நிறைந்து உம்முடைய பிள்ளைகள் அதிகாரம் எடுக்க வேண்டிய இடத்தில் அதிகாரம் எடுத்து ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, அழுகையோடும் கண்ணீரோடும் கூக்குரலோடும் மனதுருக்கத்தோடும் ஜெபிக்க வேண்டிய இடத்தில் மனதுருக்கத்தோடு ஜெபிக்கட்டும். இதெல்லாம் ஆண்டவரே இவர்கள் தானாக செய்ய வேண்டிய காரியம் அல்ல. ஆண்டவரே, இது முயற்சி செய்து செய்ய வேண்டிய காரியம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் ஒப்பு கொடுக்கும் போது அந்த பாதையின் வழியாக, அந்த அனுபவத்தின் வழியாக நீர் நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.